சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி செல்லம்மாள் என்பவரை மிரட்டி 6 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். நேற்று இரவு சட்டை அணியாமல் குல்லாவால் முகத்தை மூடியிருந்த 3 கொள்ளையர்கள் வீட்டின் மேற்கூரையை பிரித்து உள்ளே இறங்கி கொள்ளையடித்திருக்கிறார்கள். குலகவுன்னூருங்க, கொசவங்காடு, சங்ககிரி, மாளிகையும் போஸ்ட்டு, அப்புறம் பிள்ளை பையன்லாம் அங்கே இருக்கிறாங்க டவுனில். நான் ஒருத்தையும் காட்டில் இருக்கிறேன். அப்புறம் வந்தாங்க, மணி 11 மணிக்கு வந்தாங்க. நான் வீட்டில் 10 மணிக்கு படுத்துக்கிட்டேங்க. வந்து இந்த பக்கம் இருந்து வந்து சும்மா மொனன்னு பேசி ஓட்டையெல்லாம் பிரித்தாங்க. பிரித்து விட்டு அப்புறம் கதவை திறன்னாங்க. அவையெல்லாம் தட்ட முடி நான் பயந்துக்கிட்டு கதவை திறந்து விட்டுட்டேன். கதவை திறந்து விட முடி என்னை வந்து கை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. மூச்சு கூட விட முடியல. அப்புறமேலே 2 பேர் 2 வீட்லேயும் எல்லாம் தொலைவி பணம் 10,000, செயின் 2 பவுனு, இன்னொரு காயில், தட்டு, வெள்ளித்தட்டு, அதெல்லாம் ஒரு 1.5 கிலோ என்னை அழுத்தி பிடிச்சி விட்டுட்டு பின்னாடியே வந்தேன். எந்திரிச்சு வந்தால் கொண்டு பிடுவும் குத்தி பிடுவோம்னாங்க. சரி, நான் அப்படியே நின்றுக்கிட்டேங்க. வந்ததையும் ஃபோனு பெல்லடிச்சுது. அப்புறம் ஃபோனை அவை எடுத்துக்கிட்டு என்னை உள்ளாரையே போட்டு சாத்தி விட்டு, எங்கேயும் சொன்னேன்னா அப்படியே ஒன்றே விடுவேன், வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பொறுக்கிட்டு என்னை தாளை போட்டு வெளியே வந்துட்டாங்க. 3 பேர் கருப்பு டாயரு சட்டி, அந்த தலையில் குள்ளா, ஓரளவுக்கு 3 பேர், 2 பேர் கொஞ்சம் பெருசு, ஒரு பையன் கொஞ்சம் சின்னவன். ஆனால் வேறு அடையாளம் எதுவுமே தெரியல. எனது காது, தோடு, கம்மல் அப்படியே அத்துக்கிட்டு போகிறோம்னாங்க. நானும் கொடுத்துறோம்னு கழட்டி கொடுத்துட்டேன். அப்புறம் நீங்கள் அந்த தாள் போட்டது எப்படி? தாள் போட்டது வந்துங்க, நான் 5:30 மணி வரைக்கும் அப்படியே குந்தி இருந்தேன். பக்கத்து எங்கள் குழந்தைனார் வீடு இருந்தாங்க. அவங்களுக்கு வெடிஞ்சு பிற்பாடு சன்னலை திறந்து விட்டு கூப்பிட்டேன், கத்துனேன். அப்புறம் அவி வந்து திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க அப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளை பையனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வந்தாங்க. எவ்வளோ மதிப்பீடு இருக்குமா போனது? உங்களுக்கு பவுனு நகையெல்லாம் எவ்வளோ போயிருக்கும்? இது பவுனு 5ங்க. அந்த இது வெள்ளி பொருள் அதெல்லாம் ஒரு 1.5 கிலோ. அப்புறம் தட்டு 2, பிள்ளைங்க சோறு திங்கிற வெள்ளி தட்டு 2ங்க.